இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் புனித செசிலி அம்மாவை பற்றி ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். எனவே அவர் பாடகர் குழுக்களுக்கான தலைவியாக போற்றப்படுகிறார். எனவே அவர் பாடகர்களுக்கு மட்டும் புனிதை அல்ல, மாறாக திருப்பலியில் பங்கேற்று நாமும் உன்னதங்களிலே பாடுகிறோம், பல பாடல்களை பாடுகிறோம், பாடகர் குழுக்களோடு இணைந்து நாமும் பாடுகிறோம். எனவே அவர் நமக்கும் ஒரு பாதுகாவலியாக புனிதையாக திகழ்வதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது இவர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக காட்டப்படுகிறது. இவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத புறவினத்து குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார். மிகவும் வசதி படைத்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். இவருக்கு வகுப்பு எடுப்பதற்காக வெளியில் இருந்து ஆசிரியர்கள் இவருடைய இல்லத்திற்கு வந்து வகுப்படுத்தி விட்டு செல்லக்கூடியது வழக்கமாக இருந்தது. அவ்வாறாக வந்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். எனவே அவர்கள் தன்னுடைய பாடத்தை எடுப்பதற்கு முன்பாக இறைவனை புகழ்ந்து பாடியும் ஒரு ஜெபத்தையும் ஜெபித்த பிறகுதான் அவர்களுடைய செயலியை தொடங்குவார்களாம், பாடம் நடத்துவார்களாம். இதை பார்த்து கொண்டே இருந்த செசிலி அம்மா, யார் இந்த இயேசு, எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அவரை பற்றி எடுத்து கூறுகிறார்கள், பாடலாக பாடுகிறார்கள். அன்று வரை வந்த அந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் ஜெபம் ஜெபித்து விட்டு பாடத்தை நடத்துவார்களா, ஆனால் எப்பொழுது இயேசுவை பற்றி அவருக்கு சொன்னார்களோ அப்பொழுதே புனித செசிலி அம்மாவும் சேர்ந்து அவர்களோடு பாடி ஜெபித்து பிறகு பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார். எனவே இப்படி அவருடைய காலகட்டங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இறைவனை புகழ்ந்து பாடியும் புது புது பாடல்களை எழுதியும் கிடைக்கின்ற இசை கருவிகளை வைத்து மீட்டி புதிய புதிய பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு புனித செசிலி அம்மாள் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் முடித்து வைக்க பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பெற்றோர்களிடம் சென்று எனக்கு திருமணம் வேண்டாம், நான் இந்த மாதிரி ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார்கள், நீ திருமணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னமாவது ஊர் உலகம் பேசும், உன்னை இல்லாத பொருளெல்லாம் பேசுவாங்க, அதனால வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எண்ணி பார்ப்போமே, அன்றைய நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில ஒரு துறவு மடம் கூட கிடையாது. முதலாக ஒரு துறவியாக நான் ஒரு கன்னியாக இருக்க வேண்டும் என்று துறவினுடைய அந்த தூண்டுதலை எழுப்பியவர் புனித செசிலி அம்மா என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் இறைவனிடம் சென்று வேண்டுகிறார், ஆண்டவரே ஏன் இப்படி என்று வேண்டும் போது ஆண்டவர் அவர் காட்சி கொடுத்து, நீ கவலைப்படாதே செசிலி, உனக்கு நான் பாதுகாப்பாக ஒரு வானதூதரை அனுப்புவேன், உன்னுடைய கன்னிமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நீ செல்க என்று சொல்லுகிறார். உடனடியாக செல்கிறார். திருப்பி பெற்றோர்கள் வந்து வலேரியன் என்பவரைத்தான் உனக்கு மணமுடிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். கேட்டவுடன் அவருக்கு பேரிடியாக மாறுகிறது. ஏனென்றால் வலேரியன் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் என்பதுதான் இவ்வளவு பெரிய அதிர்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது. உடனடியாக செசிலி அம்மா அழுத வண்ணமாய் ஆண்டவரிடம் சரணடைகிறார். ஆண்டவர் அவரை தேற்றி அனுப்புகிறார். உடனடியாக திருமணம் முடிக்கப்படுகிறது. திருமணம் முடித்த பிறகு இருவரும் கூடி வாழுவதற்கு முன்பாக செசிலி அம்மா அவரிடம் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தொட வேண்டாம், நான் ஆண்டவரோடு உறவில் இருக்கிறேன், என்னுடைய கன்னிமைக்கு பாதுகாப்பாக ஒரு வானதூதர் அருகில் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். உடனடியாக வல்லேரியன் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் அப்படி சிரித்ததே இல்லையாம். ஏனென்றால் ஏன் இப்படி பேசுகிறாய், நீ இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறாயோ அப்படின்னு சொல்லிட்டு வல்லேரியன் தன்னுடைய மனைவியாகிய செசிலி அம்மாவிடம் சொல்லும் போது, சரி அப்படிப்பட்ட வானதூதரை நானும் பார்க்க என்ன செய்ய வேண்டும் என்று செசிலி அம்மாவிடம் கேட்கிறார் வல்லேரியன். உடனடியாக செசிலி அம்மா, நீங்கள் கிறிஸ்துவை நம்பி திருத்தந்தையாகிய அர்ப்பனிடம் சென்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய வானதூதரை காண முடியும் என்று சொல்லுகிறார். உடனடியாக தூயாவின் தூண்டுதல் பெற்று அவர் திருத்தந்தையிடம் சென்று திருமுழுக்கு பெறுகிறார். வீட்டினுடைய அறை கதவை திறக்கிறார். புனித செசிலி அம்மாவையும் வானதூதரையும் பார்த்து அகமகிழ்வோடு புகழ்கிறார் ஆண்டவரை. எனவே அன்றிலிருந்து அவர்கள் இறைவனை புகழ்ந்து கொண்டு பாடிக்கொண்டு இருப்பதையே அவருடைய வழக்கமாக கொண்டு விட்டார்கள். வலேரியனுடைய சகோதரன் திபேரியூஸ் என சொல்லப்படக்கூடிய ஒரு போர் வீரர். அவர் யார் என்று கேட்டோம் என்றால், அவர் கிறிஸ்தவர்களை கொன்று குவிப்பதிலே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நபராக பார்க்கப்படுகிறது. எனவே தற்சமயமாக வீட்டிற்கு வருகிறார். இப்படி நடப்பதையெல்லாம் பார்த்தபோது அவர்கள் எடுத்து கூற இவருக்கும் ஒரு அகமன மாற்றம் ஏற்படுகிறது. இப்படி ஒரு வாழும் இறைவனா, உன்னதமான இறைவனா நானும் பார்க்க வேண்டும் என்று அவரும் திருத்தந்தை அர்ப்பனிடம் சென்று திருமுழுக்கு பெறுகிறார். எனவே குடும்பம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்து வானதூதரோடு இணைந்து அவர்கள் என்னாலும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் செய்த பணி என்னவென்றால், அந்த அரசர் படையிலே கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அனைவரையும் கொன்று போடுவார்களாம்.
அப்பொழுது இவர்கள் தான் சென்று அவர்களுடைய உடலை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய பணியை செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவருடைய உடலுக்கு முன்பாக அனைவரும் இணைந்து பாடுவார்களாம். பாடி ஜெபித்து அவருடைய உடலை நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட அரசன் செசிலியம்மாவை அழைத்து, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த கிறிஸ்துவை நீ மறுதலிக்க வேண்டும், இல்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என்று செசிலியம்மாவுக்கு 3 விதமான தண்டனைகளை கொடுக்கிறார்கள். முதல் தண்டனை என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒரு சிறிய அறையில் அடைத்து வைத்து மூச்சு திணறி சாவார் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு சிறிய அறையிலே அவரை பூட்டி வைக்கிறார்கள். அவர் 2 நாட்கள் கழித்தும் அவர் வெளியே திறந்து பார்க்கும்போது உள்ளே அவர் உயிரோடு இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்திருக்கிறார். அதை பார்த்த அரசனுக்கு மேலும் கோபம் ஏற்பட்டு, இவளை ஒரு தொட்டியில் இறக்கி சுடுதண்ணியை ஊற்றி இவரை கொள்ளுங்கள், உடல் முழுவதும் கொப்புளங்களும் புண்களும் வந்தால் இவள் கிறிஸ்துவை மறுதலிப்பார் என்று அவருக்கு 2ஆம் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே போல அவர்கள் ஒரு தொட்டியில் சிறிய குழாயை எடுத்து அதன் வழியாக சுடு தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செசிலியம்மாள் இன்னும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பாடிக்கொண்டிருக்கிறார் இறைவனை புகழ்ந்து. கோபத்தின் உச்சிக்கு சென்ற அந்த அரசன் இவருடைய கணவர் வலேரியனையும் திபேரியுஸையும் அழைத்து, இறைவனை நீங்கள் கிறிஸ்துவை மறுதலியுங்கள், இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களும் நாங்கள் மறுதலிக்க முடியாது, ஏனென்றால் உடலை கொள்ளுகிறவருக்கு அல்ல ஆன்மாவை கொள்ளுகிறவருக்குத்தான் நாங்கள் அஞ்ச முடியும், எங்களோடு இறைவன் இருக்கிறார் என்பதை எடுத்து கூற அவனுக்கு கோபம் கொப்பளித்த வண்ணமாய் இருக்கிறது. உடனடியாக திபேரியுஸை என்ன செய்கிறார்கள் என்றால் வாளால் வெட்டி கொள்கிறார்கள். அடுத்ததாக வலேரியனுடைய தோலை கிழித்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் செசிலியம்மாள் கண்முன்னே அரங்கேற்றினார்கள். இவ்வளவு பாடுகள் இருந்தாலும் செசிலியம்மாள் சிறிதும் கண்ணீர் சிந்தாமல், நீங்கள் இறைவனை சந்திக்க செல்கிறீர்கள், மகிழ்ச்சியோடு செல்லுங்கள் என்று தன்னுடைய கணவரையும் கொழுந்தனையும் பார்த்து சொல்லுகிறார். இப்படி போய்கொண்டிருந்த சூழ்நிலையிலே செசிலியம்மா, நீ இப்பொழுது மறுதலிக்கிறாயா என்று கேட்க முடியவே முடியாது, ஏனென்றால் நான் வாழும் கடவுளை வணங்குகிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், நான் எப்படி மறுதலிக்க முடியும், பொய் சொல்ல எனக்கு மனம் இல்லை என்று சொல்ல, கோபத்தின் உச்சிக்கு சென்ற அரசன் புனிதையை அழைத்து ஒரு இடத்தில் எடுத்து தலையை வெட்டி கொல்ல திட்டமிடுகிறார்கள். ஒரே வெட்டில் தலை துண்டாகிவிட வேண்டும், இல்லை என்றால் 3 முறை வாய்ப்பு கொடுப்பார்கள். ஆனால் செசிலியம்மாவிற்கு பயன்படுத்த அந்த வெட்ட வந்த நபருடைய கத்தி அவருடைய கழுத்தின் அருகிலே செல்ல மறுக்கிறது. 3 முறையும் செல்ல மறுக்கிறது. அவருக்கு மனமும் இல்லை வெட்டுவதற்கு. உடனடியாக அரசன் வேறு நபரை கூட்டி வந்து அவருடைய கழுத்தை வெட்ட திட்டமிடுகிறார்கள். எப்பொழுதும் பெரிய வாளை பயன்படுத்தினால் ஒரே வெட்டில் தலை போய்விடும். ஆனால் அவளை கொடூரமாக கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருக்கு அங்கங்காக கிழித்து போடுகிறார்கள். எனவே அவள் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட இறக்க வேண்டும், துடிதுடித்து சாக வேண்டும், இவள் நொந்து வெந்து சாக வேண்டும் என்பதுதான் அரசனுடைய திட்டமாக இருந்தது. இருப்பினும் அவளை அப்படியே அந்த குறவலைகளை அவர்கள் கிழித்து போடுகிறார்கள். அவரை அப்படியே அங்கேயே இருக்கிறார், ரத்தம் சொட்டுகிறது. அவருடைய இறுதி ஆசையாக அவர் கேட்கிறார், திருத்தந்தை அர்பணி அவர்களை அழைத்து எனக்கு நோயிர் பூசுதல் கொடுக்க சொல்லுங்கள் என்று சொன்னபோது திருத்தந்தை விரைவாக சென்று அவருக்கு நோயிர் பூசுதல் கொடுக்கிறார். நோயிர் பூசுதல் கொடுத்த பிறகு அவர் சொன்னாராம், தந்தையே, நான் 3 நாட்கள் இறைவனை புகழ்ந்த பின்புதான் இறப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே செசிலியம்மா தன்னுடைய இரத்தங்கள் சொட்ட சொட்ட இறைவனை புகழ்ந்து பாடி, திருப்பாடல்களை பாடி, தன்னுடைய உள்ளத்தில் இருந்து இறைவனை புகழ்ந்து பாடிய பிறகு அவர் இரத்தம் முழுவதுமாக சிந்தி இறந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் உள்ளத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் ஒன்று இருந்தது. என்னவென்றால், மோர் லவ், மோர் பவர், மோர் ஆஃப் யூ இன் மை லவ் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுவாங்க. இதான் அந்த ஆங்கில பாடல் ஒன்று இருந்தது, மோர் லவ் அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று இருந்தது. அதை அப்படியே தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் தான், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற ஒரு நோக்கத்தில் செசிலியம்மா அவர்கள் ஆண்டவரை இன்பத்திலும் துன்பத்திலும் போற்றி புகழ்ந்த அந்த வரலாறுகளை நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய வழியில் இருந்தாலும் இறைவனை புகழ்ந்து பாடுவதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இருந்தார். ஏனென்றால் அவர் இறைவனை மட்டும்தான் நம்பி இருந்தார் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறாக அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டு, அதாவது 6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவருடைய உடலை தேடி அவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று திருத்தந்தை 1ஆம் பாஸ்கல் திட்டமிடுகிறார். எனவே அவருடைய உடலை தேடி அழைகிறார். ஒன்றும் கிடைக்கவில்லை. உடனே பேராலயமாக இருக்கக்கூடிய, தலைமைப்பிடமாக இருக்கக்கூடிய பேதுருவினுடைய ஆலயத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது செசிலியம்மா அவருக்கு காட்சி கொடுத்து, நீங்கள் செல்லுங்கள், அங்கு ஒரு பாடல் ஓசை கேட்கும், அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக நம்பிக்கை கொண்டவராய் அந்த இடத்துக்கு செல்லுகிறார். சென்று தேடுகிறார், கிடைக்கவில்லை. இறுதியாக
பாடல் ஓசை கேட்கிறது. இந்த இடத்தில் செசிலியம்மா இருக்கிறார் என்று அந்த இடத்தை தோண்டுகிறார்கள். தோண்டி பார்த்தால் அப்பொழுதுதான் இறந்தது போல தோற்றம். அவ்வளவு அழகான ஒரு தோற்றமாக, வெட்டுக்காயங்கள் கூட அது மாறாத வண்ணமாய் புதுமையாக, இப்பொழுது வெட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததை பார்த்து திகைப்புறுகிறார். ஆண்டவனை போற்றி புகழ்கிறார் முதலாம் பாஸ்கல் திருத்தந்தை அவர்கள். உடனடியாக அவருடைய உடலை எடுத்து அவரை ஒரு நல்ல ஒரு இடத்தில் அடக்கம் செய்து அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஆலயம் எழுப்புகிறார்கள். எனவே இப்படி காலங்கள் கடந்து சென்ற பிறகும் 1591 மீண்டும் அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்டால் அப்பொழுதும் அதே போல மக்கி போகாத உடலாய் புதுமையாய் இருப்பதை கண்டு அவர்கள் அனைவரும் புனிதையை போற்றி புகழ்கிறார்கள். எனவே அவருடைய உருவத்தை அப்படியே பளிங்கி கற்களிலே செதுக்குகிறார்கள். நம்முடைய கரங்களிலே இப்பொழுது ஒரு அட்டை இருக்கலாம், செசிலியம்மாவுடைய புகைப்படம் இருக்கலாம், ஒரு வெள்ளை பளிங்கி கற்கள். அது வெள்ளை பளிங்கி கற்களே ஒரு ஓவியர் அழகாக செதுக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது செசிலியம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன என்றால், செசிலியம்மாவை ஒரு புனிதையாக்கியது யார் என்றால் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர்கள். எனவே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு புறவினத்து பெண்ணை எப்படி ஒரு புனிதையாக மாற்றினார்கள் என்பதையும் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நாம் இன்று நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் இன்று எத்தனை பேரை மாற்றி இருக்கிறது. உண்மையிலே இவர்கள் வாழும் கடவுளின் மக்கள், இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய கடவுள் உண்மையிலே வாழ்கிறார். ஏனென்றால் இவர்களிடத்தில் பொய் இல்லை, இவர்களிடத்தில் உண்மை இருக்கிறது, இவர்கள் கடவுளை மட்டும்தான் நம்பி செய்கிறார்கள் என்று யாராவது நம் அருகில் இருப்பவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள் என்றால் உண்மையிலே அப்பொழுதுதான் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்பதை எடுத்து கூறப்படுகிறது. இரண்டாவதாக செசிலியம்மாவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், கடவுளை மட்டும் போற்றி புகழ அவர் முன் வந்தார். எனவே அவரிடம் ஈகோ கிடையாது. அதாவது என்னன்னா, அவருக்கு தற்பெருமை கிடையாது, அவருக்கு நான் தான் என்ற அகந்தை கிடையாது. அவர் இறைவனை மட்டுமே மையமாக வைத்து போற்றி புகழ்ந்தார் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. இன்று நம்முடைய பாடகர் குழுக்களுக்கு அவர் தலைவியாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே பாடகர்களாகிய நாம் ஒவ்வொரு ஆலயத்திலும் பாடுகிறோம், ஒவ்வொரு வழிபாடுகளிலும் பாடுகிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுக்கிறோம்? மைக்கு சண்டை நடக்குது, இடச்சண்டை நடக்குது. இன்னைக்கு யாருக்கு எந்த இடம், யாரு என்னென்ன பாடணும்ட்டு திட்டம் தீட்டி சிலரை புறக்கணிப்பதும் சிலரை தூக்கி வைப்பதுமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பாடலையும் பாடுவதற்கு முன்பாக அந்த பாடகர் குழுக்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளிலேயோ இல்லை திரு வழிபாடுகளிலேயோ பாடுவதற்கு முன்பாக ஜெபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பாடும்போது இறைவனை மட்டும் புகழ்ந்து பாட வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து ஓகோன் என்று சொல்லுவதற்காக நாம் பாடக்கூடாது. நாம் பாடக்கூடிய அந்த பாடல் இறைவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும், இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதுதான் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நாம் சண்டையிட்டும் நம்முடைய உள்ளங்களை ஒரு கல்வர் குகையாக மாற்றிவிட்டு நான் இறைவனை புகழ்கிறேன் போற்றுகிறேன் என்று சொல்லி பாடக்கூடாது. எனவே வாயிலிருந்து வருவதெல்லாம் போய் ஆலயத்திற்கு வந்தவுடன் அல்லேலூயா என்று வருகிறது என்றால் அது ஆண்டவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே நாமும் பாடும்போது நான் தான் இங்கே நல்ல பாடகன் என்று அகந்தையில் பாடாமல் ஆண்டவனை புகழ்ந்து பாடுவதிலும் ஆண்டவனை மகிமைப்படுத்துவதிலும் தான் நம்முடைய பாடல் இருக்க வேண்டுமே ஒழிய அண்டை அயலாரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் அல்ல நம்முடைய குரல். எனவே செசிலியம்மாள் ஆண்டவனை மகிமைப்படுத்த விரும்பினாரை ஒழிய அண்டை அயலாரை மகிமைப்படுத்த விரும்பவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று என்னவென்றால், ஒத்துமையாக செயல்படக்கூடிய அந்த சூழ்நிலை. அந்த ஆசிரியரும் செசிலியம்மாவும் ஒரு ஈகோவும் இல்லை, நான் பாடுறேன் அப்படிலாம் பாடலை, எல்லாரும் புகழ்ந்து பாடுவோம் என்று பாடக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே நம்மிடத்திலே நாம் பாடும்போது இறைவனை மையப்படுத்தி நாம் பாடும்போது நாமும் செசிலியம்மாவை போல ஆண்டவனை புகழ்கிறோம். இல்லை என் குரல் தான் நல்லா இருக்கு, நான் தான் நல்லா பாடகன் என்று சண்டை போட்டு கொண்டிருப்பதில் அல்ல சங்கடமான ஒரு செய்தியாக பார்க்கிறோம். ஒரு ஆலயத்திலே ஒரு நபர் என்ன செய்கிறார் என்றால், தியான பாட்டு நான் தான் பாடுவேன்னு அடம் முடிச்சு பாடுறாரு. பாடி முடிச்சோன்னே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே கோவில் நடுவுல எந்திரிச்சு அப்படியே வெளியில போய் ஊரு பூரா சுத்துறாரு. மறையுரையை கேட்கறது இல்ல, ஊரு பூரா சுத்தி விட்டு திருப்பி காணிக்கை பாட்டுக்கு உள்ள வர்றாரு.
இப்ப இவர் எதுக்கு இங்க பாட வந்தார் அப்படின்னா, தற்பெருமை, நான் தான், என்னால தான் பாட முடியும், இங்க வேற எவனும் கிடையாது, அப்படி ஒரு அகந்தையில இருக்கிறவங்களை ஆண்டவர் அருவருக்கிறார், அவருடைய ராகத்தை புறக்கணிக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவனை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் நாம் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தோம் என்றால் நாம் நம்முடைய செயல்பாடுகள் குறைகளில் தான் சென்று முடிகிறதை ஒழிய அது இறைவனுடைய பார்வையில் நிறைவாக இல்லை என்பது பொருள்படுகிறது. எனவே அன்பிற்குரிய இறை மக்களே, நாம் இன்றிலிருந்து விழித்துக் கொள்வோம். புனித செசிலி அம்மாவை போல அன்பு கூறுவோம். இன்னும் அதிகமாய் துன்பமா அன்பு கூறுங்க ஆண்டவர் மேல, இன்பமா அன்பு கூறுங்க ஆண்டவர் மேல. உடனே துன்பப்படும் போதெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தாரு, ஏன் கடவுள் எனக்கு இப்படி சோகத்தை கொடுக்கிறார் அப்படின்லாம் அல்ல. நல்ல கனி தரக்கூடிய மரங்கள் கல்லடி பட்டுதான் ஆக வேண்டும் என்பதை போல நாமும் நல்ல ஒரு மரமாக இருக்கிறோம், அதனால்தான் நமக்கு துன்பங்கள் வந்து சேருகிறது என்பதை பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே துன்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் நாம் இன்னும் அதிகமாக பாடுவோம். ஆண்டவர் இன்பத்தை கொடுக்க மாட்டாரா என்பது செசிலி அம்மாவுடைய கூற்றாக இருக்கிறது. எனவே தான் அறுபட்டு இருந்த அந்த நிலையிலும் ஆண்டவனை புகழ்ந்தார். நாம் இன்று எத்தனையோ முறை நொறுக்கப்படுகிறோம், ஆனால் இறைவனை விட்டு விலகி செல்கிறோமே ஒழிய இறைவனோடு சேர்ந்து நாம் செயல்பட விரும்பவில்லை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, இன்றிலிருந்து நாமும் புறப்படுவோம். ஆண்டவனை மையப்படுத்தி தான் நான் வாழ்வேன், ஆண்டவனுடைய பெருமையும் ஆண்டவனுடைய புகழையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காகவும் தான் நான் பாடுகிறேன் என்ற ஒரு உன்னதமான உத்வேகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த கொயர் குரூப்லையும் சண்டை வராது. இல்ல நாங்க தான், நான் தான் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் புறக்கணித்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிடுவார். நாம் ஆண்டவனை மையப்படுத்தாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் பாடுகிற பாடல்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு அருவருப்பானதே என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி பாட போகிறோம்? இறைவனை புகழ்ந்தா இல்லை அருகில் இருப்பவர்களை மகிழ்விக்க பாட போகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அருகில் இருப்பவர்கள் மறைந்து போவார்கள், ஆனால் ஆண்டவர் எல்லா காலத்திலும் இருப்பார். எனவே எப்பொழுதும் நம்மை படைத்த இறைவனோடு இணைவோம், அவரை புகழ்ந்து பாடுவோம், நாமும் மென்மேலும் உயர்வோம். ஆமென்.